வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 2026 தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் எடுக்கும் கூட்டணி முடிவு, புதிய முடிவு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது சமீப காலமாகவே அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேச்சுக்களாகவும் பூதாகாரமாக பேசப்பட்டு வந்த கூட அதிமுக தாவேகாவுக்கான கூட்டணி வழி துறந்து செயல்பட ஆரம்பித்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய தேர்தல் கூட்டணியை விஜய் அவர்கள் அறிவித்து இருக்கிறார். அதாவது என்ன அறிவித்திருக்கிறார் என்றால், என்டிஏ தாவேகா இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியான நிலைமையில் அது முற்றிலும் வதந்தி என விஜய் விளக்கமும் அளித்துள்ளார். மேலும் பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா இக்தர் நிகழ்ச்சியில் பேசிய விஜய், அரசியலுக்கு வந்தது முதலே தாவேகாவை அந்த டீம் இந்த டீம் என பேசி அவதூறு பரப்பினர். ஆனால் தாவேகா என்றுமே மக்கள் டீம் மட்டும்தான் என விஜயும் கூறியுள்ளார். மேலும் தங்களது மதச்சார்பற்ற கொள்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை என அவர் பெரும் விதத்தில் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் விஜய் அவர்கள் இப்படி பேசுகையில் அதில் ஒரு விஷயங்கள் இருக்கிறது. அதாவது கூட்டணி பேசவில்லை என்றாலும் கூட அதிமுக என்ன நினைக்கிறது என்றால், எப்படியாவது கூட்டணிக்குள் இழுத்து போட வேண்டும் என்ற ஒரு முடிவில் தான் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும், பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய என்டிஏவில் இருக்கக்கூடிய டெல்லி தலைமையாக இருக்கட்டும், ஒரு சில முடிவுகளை கையாண்டு வருகிறது என்றும் அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பேசப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்றும் பெருமிதத்தில் பார்க்கப்படுகிறது என்றே சொல்லலாம். அதாவது என்னவென்றால், தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களமானது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா தீவிரத்தை எட்டியுள்ளது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது தேர்தல் களத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்திங்கன்னா யதார்த்தத்திலும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மாற்று ரீதியிலான விஷயத்தை 2026 தேர்தலில் இந்த ஒரு கூட்டணி வெற்றி பெறுமா, மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றத பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் கூட்டணி இல்லைனாலும் அதிமுக அதை விடுவது போல தெரில. ஸோ கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. என்ன நடக்கிறது தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் பயணித்துக் கொண்டே இருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஓகே.